فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين நம் வாழ்க்கை வழிகாட்டி தாஜுல் மதீனா சர்தாரே ஆலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் தம் குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் வலிமார்கள் நாதாக்கள் நண்பர்கள் குறிப்பாக வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கின்ற மகான் அஷேக் ஃபகீர் பாபா ஃபதுல்லாஹ் சாஹிப் வலியுல்லாஹ் அவர்களது ஞாபகார்த்த உருஸ் முபாரக் தினத்திற்கு சங்கைக்குடி ஜமாத்தார்களே வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே வல்ல ரப்பல் ஆலமீன் மகத்தான அவனது பேர் அன்பையும் பேரருளையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வாய்க்கானாக. அவனது பேரன்பின் வெளிப்பாடாய் நாம் என்னென்ன ஹலாலான தேவைகளோடு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு இப்படி ஞாபகப்படுத்துவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான மின் துஆஇ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சகோதரர் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களது அருளான பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக். கிருபையுள்ள ராஜ்யசீதாய வல்லவனே, யா அல்லாஹ், உன்னுடைய முஹப்பத்தை அருளை நீ எனக்கு தா. உன்னுடைய அருளை உன்னுடைய முஹப்பத்தை யார் பெற்றார்களோ அவர்களது முஹப்பத்தை எனக்கு தா என்று சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஞாபகப்படுத்துவார்கள். பெருமானார் அப்படி துஆவும் செய்தார்கள். அன்பு நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய முஹப்பத் எப்பொழுது கிடைக்கும்? அல்லாஹ்வினுடைய முஹப்பத் பெற்றவர்களுக்கு முஹப்பத்தும் நமக்கு கிடைக்கப் பெற வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவிட்டார். தாவூத் அவர்களே, நீங்கள் என்னுடைய இறையில்லத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்று ஒரு உத்தரவை நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். அப்படி அல்லாஹ் சொன்ன பொழுது நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், யா தாவூத் தஹிரலி பைத்தன் அஸ்கினுஹு. ஃபகால யா ரப்பி வாயு பைத்தா, என்றால் அங்கே நீ வசிக்க வேண்டுமே, உன்னுடைய வசிப்பிடம் எங்கே இருக்கிறது, நீ வசிக்கின்ற அளவுக்கு உலகத்திலே எங்கே இடம் இருக்கிறது என்று வசிஅனி கல்ப அப்தில் முஃமின், கல்புல் முஃமின் அர்ஷுல்லாஹ், நான் வசிக்கும் இடம் முஃமின்களது உள்ளம்தான் என்னுடைய சிம்மாசனம் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பு நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய அரசாக நம்முடைய அரசை மாற்றிக் கொள்வதற்கு அவன் வாழ வேண்டுமையானால், நம்மை ஆள வேண்டுமையானால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சில செய்திகளை சொல்வதற்காக அவன் சத்தியம் சொல்லுவான். சில இடங்களில் ஒரு சத்தியத்தை கொண்டு அந்த செய்தியை சொல்லுவான். சில இடங்கள் இருக்கிறது இரண்டு சத்தியங்களை தொடர்ந்து அந்த செய்தியை சொல்லுவான். சில இடங்கள் இருக்கிறது மூன்று செய்திகளை அசத்தியங்களுக்கு பிறகு அந்த செய்தியை சொல்லுவான். ஆனால் குர்ஆனில் ஒரு வஸ்துவினுடைய மகாத்மியத்தை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய முக்கியத்துவத்தை
உணர்த்துகின்ற குர்ஆனின் ஒரு வசனம், ஒரு சூரா, சூரத்து ஷம்ஸ். ஏறத்தாழ 11 சத்தியங்களுக்கு பிறகு வசனங்கள் என்று பார்த்தால், ஆயத்துகள் என்று பார்த்தால் 8 ஆயத்துகள், சத்தியம் என்று பார்த்தால் 11 சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை வஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வனஃஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மனிதன் புனிதனாக வாழ்வதற்கு அவனுடைய உள்ளத்தை பரிபக்குவப்படுத்துவது அவசியம் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிற அவன் இடுகிற சத்தியங்கள் மாத்திரம் 11. தன்னுடைய மனதை வெற்றி கொண்டவர்கள் தான் மனித மலர்களிலே வாழ முடியும். இறைவன் ஆளும் சிம்மாசனமாக அர்ஷுல்லாவாக அவர்களது இருதயம் இருக்கும் என்பதை குர்ஆனின் பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டும். ஆரம்பமாக ஓதி காட்டிய அருள்மறை வசனம் நம்முடைய ஆதிபிதா சையதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாயார் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருக்குமாக அல்லாஹ்விடத்திலே கேட்ட முதல் பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே முன்வைத்த முதல் விண்ணப்பம் குர்ஆன் சொல்லுகிறது, காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். கிருபை உள்ள ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநீதம் செய்து விட்டேன், இந்த அநீதத்தை செய்ய தூண்டியது என்னுடைய நான்மா என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்த பெருமக்களே, உலகத்தில் மிகப்பெரிய வழிகெடுப்பவன் என்பது யார் என்று கேட்டால் உடனடியாக நம்முடைய நாவுகளில் இருந்து குதித்து ஓடி வருகின்ற சொல் ஷைத்தான் என்று சொல்லுவோம். ஷைத்தான் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தான். நம்மை எல்லாம் கெடுக்கின்ற ஷைத்தானை கெடுத்தது யார்? நம்மை எல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஷைத்தானை வழிகெடுத்தது யார் என்றால் அவனது நஃப்ஸுதான். அவனது ஆன்மா சொன்னது என்ன? ரப்பு சொன்னால் நீ கட்டுப்படுவாயா? நீ யார்? உன்னுடைய மேன்மை என்ன? மரியாதை என்ன என்பதையெல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அவனை வழிகெடுத்தது அவனுடைய உள்ளம் தானே. எனவே அவன் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ரஜீமாக மாறி போனதற்கான காரணம் அவனது உள்ளத்திற்கு அடிபட்டு போனான், அடிமைப்பட்டு போனான், அவன் தோற்று போனான். எனவேதான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய உள்ளத்தை பரிபக்குவப்படுத்திக் கொள்வார்களோ, பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்களோ, அவர்களால் தான் வெற்றி அடைய முடியும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பு நிறைந்த பெருமக்களே, தாஜுல் மதீனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூரத்து ஷம்ஸினுடைய இந்த அத்தியாயங்களை ஓதுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, வகால தபரானி ரலியல்லாஹு அன்ஹு ஹதஸனா யஹ்யா இப்னு உஸ்மான் இப்னு சாலிஹ் ஹதஸனா அபி ஹதஸனா இப்னு லஹி என்று தொடர்ந்து அந்த அறிவிப்பினுடைய இறுதியில் நமக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வனஃஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா என்ற இந்த அருள்மறை வசனத்தை ஓதியவுடன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ், இறையச்சமுள்ள உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அந்த வலியுஹா வ மௌலாஹா, அதற்கு ஆதிக்கம் செலுத்துவது நீயாக இருக்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய நஃப்ஸினுடைய அநீதத்திலிருந்து பாதுகாப்பார்கள். எப்பேற்பட்ட நாயகம் பெருமான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நஃப்ஸை, அவரது ஹிருதயத்தை அருள் நிறைந்த ஜம்சம் நீரை கொண்டு கழுகப்பட்ட பரிசுத்தமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீரை கொண்டு கழுகப்பட்ட ஹிருதயம் என்று நினைக்கவில்லை. பணிவினுடைய உச்சத்தை, ரப்புக்கு முன்னால் தான் தன்னுடைய உபூதியத்தை, அடிமைத்துவ நிலையை வெளிப்படுத்தி சொன்னார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு பாதுகாவலனாக நீ இரு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருக்கிறார்கள். இறைவனிடத்தில் பாதுகாப்பை கேட்டார்கள் என்றால், யார் இந்த பாதுகாப்பை இறையருளால் பெறுகிறார்களோ, யார் இறையருளால் தன்னுடைய உள்ளத்தினுடைய திண்மைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ, அவர்களால் தான் வெற்றி அடைய முடியும். அவர்களால் தான் நம்முடைய உள்ளங்களை ஆள முடியும். அல்லாஹ் அர்சுல்லா என்று சொல்கின்ற அல்லாஹ்வினுடைய சிம்மாசனமாக ஆக்கிக் கொள்ள முடியும். அவர்கள் தான் வலியுல்லாக்கள் என்ற பெயரையும் வாங்க முடியும். குர்ஆன் ஷரீஃபில் நமக்கெல்லாம் தெரிந்த அருள்மறை வசனம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களுமாக சேர்ந்து அல்லாஹ் சொன்னான், என்னுடைய புனிதமிக்க காபத்துல்லாவை நீங்கள் துப்புரவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். சையதனா இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய இருவர்களுமாக சேர்ந்து அவர்கள் அருள் நிறைந்த அந்த புனிதமிக்க காபத்துல்லா ஷரீஃபை துப்புரவு செய்தார்கள். துப்புரவு செய்தவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவர்களுமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே வைத்த விண்ணப்பம் என்ன? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக. அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த அருளான ஒரு இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன். அன்பு நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினுடைய அன்புக்காக, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றவர்களினுடைய அன்புக்காக நாம் செலவழிக்கின்ற செலவழிப்பு உடலால் ஆனாலும் சரி, பொருளால் ஆனாலும் சரி, நல்ல ஆலோசனைகள் ஆனாலும் சரி, அதற்கான வெகுமதிகளை அல்லாஹ் தருகிறார். அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெற்றவர்களினுடைய முஹப்பத்தை பெற்று இறைவனது முஹப்பத்தை பெறுவதற்காக இந்த மஜ்லிஸ் மிக அலங்காரமாக, மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த வகைகளில் எல்லாம் உபகாரங்கள் நல்கினார்களோ, பொருளாதாரங்களை மாறி வழங்கினார்களோ, தன்னுடைய உடல் உழைப்பை உரமாக ஆக்கிக் கொண்டார்களோ, அவர்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் இம்மையின் செழுமைகளையும் சிறப்புகளையும் வழங்கி அருள்பாலிக்கட்டுமாக. அன்பு நிறைந்த பெருமக்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனிதமிகுந்த காபத்துல்லா ஷரீஃபை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் என்று 4 அம்சங்களை முன்வைக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். செய்தி விசாலமானது, மூத்த அதரத்தர்கள் அமைந்திருக்கிறார்கள். எனவே மிக சுருக்கமாக என்னால் முடிந்தவரை நிறுத்திக் கொள்வேன். இப்படி 4 அம்சங்களை தொடராக அவர்கள் கேட்கிறார்கள். முதல் அவர் கேட்கிற கேள்வி சொல்றாங்க, அவங்க தன்னுடைய விண்ணப்பத்தை, யத்லு அலைஹிம் ஆயாதிக, உன்னுடைய அத்தாட்சிகளை அந்த மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, படித்துக் கொடுக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். 4வதாக வயுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியத் செய்ய வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அங்கீகரித்தார். ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த துஆவுக்கு எப்படி பதில் சொன்னான் தெரியுமா? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் கேட்ட துஆவை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் அது இப்படியாக இருந்தால் தான் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை
அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், ஹுவல்லதி பஅஸபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். இரண்டாவது நிலையில் இருக்க வேண்டியதுதான் தஸ்கியத். இது இல்லாம வெறும் ஞானமும் எத்தனை புஸ்தகங்களும் படித்தாலும் இறையருள் உங்களுக்கு கிடைக்காது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அன்பு நிறைந்த பெருமக்களே, தன்னுடைய உள்ளத்தின் மீது அவ்வளவு பெரிய கவனத்தையும் கவலையையும் செலுத்தினார்கள் அருள் நிறைந்த வலிமார்கள். அதனால்தான் அவர்களால் நம்முடைய இருதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க முடிகிறது. வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், ஆனாலும் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மூது கப்ல அன் தமூது, மூது கப்ல அன் தமூது, நீங்கள் மரணமாகி விடுங்கள். மரணம் வருவதற்கு முன்பாக நீங்கள் மரணமாகி விடுங்கள். இரண்டு மரணங்களை இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். ஒரு மரணம் அசலான மரணம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாவும் மரணித்து விடும் என்ற அந்த மரணம். ஆனால் இந்த மரணம் என்ன? உன்னுடைய உள்ளத்தை நான் என்ற அகந்தையை, அல்லாஹ் வாழ்கிறான் என்ற ஹிருதயத்தை உன்னில் சுமக்கின்ற அந்த மரணத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நீர் வாழ்ந்து மறைந்தாலும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பீர் என்பதைத்தான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையின் வழியாக நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அன்பு நிறைந்த பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு செய்திகளை நமக்கு அள்ளி சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்கியத்து நஃப்ஸினுடைய விஷயங்கள் குறித்து நிறைய செய்திகளை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள் வலிமார்கள். யார் அந்த காரியங்களை நிதர்சனமாக நிரப்பமாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் அத்துணை பேர்களும் நம்முடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற நிலை வருகிற பொழுது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நிகழ்வுகள் என்ன? ஹஜ்ரத் குத்புல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த செய்தி தலாயிதுல் ஜவாஹிர் ஃபி மனாகிபு ஷேக் அப்துல் காதிர் என்ற நிலையில் இந்த செய்தி நமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. எப்போது ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஃபி பயானி சிஃபத்தி ஷேக்கில் முர்ஷிதில் காமில், ஒரு பரிபூர்ணமான வழியாக, ஒரு ஞானியாக ஒரு மனிதர் வருவதற்கான தகுதியை அதற்கு கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா யஜூஸு லி ஷைখিன் அன் யஜ்லிஸ அலா தஜாலத்தின் நிஹாயா, ஒரு மனிதர் மக்களது உள்ளத்தில் சிம்மாசனமாக போய் அமர முடியாது, ஒரு 12 அம்சமான குணங்கள் இருந்தாலே தவிர என்று சொல்வார்கள். 12 குணங்கள் இருக்க வேண்டும். அந்த 2 குணங்கள் இஸ்னதானி மின் சிஃபாத்தில்லாஹி தஆலா, 2 குணங்கள் அல்லாஹ்வினுடைய குணம். இன்னும் 2 குணங்கள் இருக்கிறது. கண்மணி தாஜுல் மதீனா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 2 குணங்கள். இன்னும் 2 குணங்கள் இருக்கிறது. சையதனா சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய 2 குணம். எத்தனை எண்ணிட்டீங்கல்ல? கவுண்டிங்க 6 வந்திருக்கு. இன்னும் 2 குணங்கள் இருக்கிறது. சையதனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது 2 குணாதிசயங்கள். இன்னும் 2 குணங்கள் உண்டு. சையதனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது குணாதிசயம் அது. இன்னும் 2 குணங்கள் உண்டு. சையதனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது 2 குணம். ஆக மொத்தம் 12 குணங்கள் யாருடைய வாழ்க்கையில் அமையப் பெறுமோ, இந்த 12 குணங்களும் வர வேண்டுமேயானால்
அவர் தஸ்கியத்திலே உச்ச நிலையை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் அந்த குணங்கள் அவர்களிடத்திலே அம்சமாக அமையும். சொன்னார்கள், முதலாவது இஸ்னதானி மின் சிஃபாத்தில்லாஹி தஆலா வஹுமா அன் யகூன ஷைഖ் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டு குணங்கள் சத்தாரன் கஃபாரன். ஒரு மனிதர் மக்களது ஹிருதயங்களில் ஒரு ஆளுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமையானால் அவர் சத்தாராக கஃபாராக இருக்க வேண்டும். மன்னிக்கும் மறைக்கும் பண்பு உள்ளவராக இருந்தால் மாத்திரம்தான் அவர் நாதாவாக பெற முடியும் என்றார்கள் அதற்கு ஹுசைன் அலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவேதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு அருளான துஆவையும் நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஒரு முஸ்லிமினுடைய அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் ஸத்தர முஸ்லிமன் ஸத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. கேட்ட அதை பரத்தினேன் என்று பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருப்பது ஒரு நல்ல முஃமினுக்கான அடையாளம் அல்ல. இந்த தன்மை இருந்தால் அவர் வலி என்ற நிலைக்கு வர முடியாது என்கிறார்கள் அதற்கு ஹுசைன் அலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அல்லாஹ்வுடைய அந்த சத்தார் என்ற குணம் யார் உள்வாங்கிக் கொண்டார்களோ, கஃபார் என்ற குணத்தை யார் உள்வாங்கிக் கொண்டார்களோ அவர்களால் தான் வலியுல்லா என்ற அடையாளத்தை அந்தஸ்தை பெற முடியும் என்கிறார்கள் அதற்கு ஹுசைன் அலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தொடர்ந்து இன்னும் இரண்டு குணங்களை சொன்னார்கள். விளக்குவதற்கான அவகாசமான நேரமில்லை. எனவே அந்த குணங்களை மாத்திரம் நான் இங்கே சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக விரைவாக இன்னும் இரண்டு குணங்கள் சொன்னார்கள். பெருமானாரினுடைய அந்த இரண்டு குணம் வஸ்னதானி மின் சிஃபாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுமா அன் யகூன ஷஃபீகன் ரஃபீகன். ஷஃபீகாக ரஃபீகாக எங்கள் நாயகம் தாஜுல் மதீனா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னில் நிலையாக ஆக்கிக் கொண்ட அந்த குணத்தை யார் தன்னுடைய குணமாக வைத்துக் கொள்வார்களோ அவர்களால் மக்கள் மன்றங்களில் மக்கள் உள்ளங்களில் ஆளுமை செலுத்துகின்ற வழியாக வருவதற்கான அங்கீகாரம் பெற முடியும் என்றார்கள். இன்னும் இரண்டு குணங்களை சொன்னார்கள். சையதுனா சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது இரண்டு குணாதிசயங்கள். வஸனதானி மின் சிஃபாத்தி அபீபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஹுமா அன் யகூன ஸாதிகன் முத்தஸத்திகன். உண்மைக்கு இலக்கணம் சையதுனா அபூபக்கர் என்ற ஒரு உயரிய அந்தஸ்து நிறைந்த சஹாபி. அப்பேற்பட்ட சஹாபி தொடர்ந்து தான தர்மங்களில் வழங்குகிற ஒரு நிலையிலும் சையதுனா சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அவ்வளவு ஒரு உன்னதமான சஹாபி என்று சொல்லப்பட்டு நம்மிடத்திலே மிக பிரபலியமான ஒரு உயரிய உன்னதமான நிலையை அடைந்தவர்கள். அதே போல சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு குணம் வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு பெயர்கள் அல்லாஹ்வுடைய ஏவல் இலக்கல் என்று சொன்னால் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுகின்ற இந்த குணமும் வந்துவிட வேண்டும். தொடர்ந்து சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு குணாதிசயங்கள் வாரி வழங்குகிற உணவுகளை மக்களுக்கு கொடுக்கிற மக்களுக்கு உணவை வழங்குகிற ஒரு மாண்பான பண்பு. நாதாக்களினுடைய இந்த நிகழ்விலும் கூட தபர்ருக் என்ற நிகழ்விலே உணவு பதார்த்தங்கள் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு இந்த உணவு பதார்த்தங்களுக்கு இந்த தபர்ருக்கு யாரெல்லாம் உபகாரங்கள் நல்கினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களினுடைய ஹலாலான தேவைகளை சம்பூர்ணப்படுத்துமாக. தொடர்ந்து மக்கள் எல்லாம் உறங்குகிற தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே தொழுகின்ற ஒரு பெரும் குண அதிசயத்தில் பெற்றிருந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல இன்னும் இரண்டு குணங்கள் அதிநாயகத்திற்கு சொந்தமானது. ஆலிமன் சுஜாஅன், மிகச்சிறந்து தேர்ந்த ஆலிமாக, அதே நேரத்தில் ஆளுமை நிறைந்த வீரராக. அந்த வீரத்தை ஏனோதானோ என்றல்லாமல் தேவைக்கு ஏற்றார் போல பயன்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த குணாதிசயங்களை யார் பெற்றிருப்பார்களோ அவர்களால் தான் வலி என்ற நிகரான அந்த
பெயரை வாங்க முடியும் என்று நமக்கு சொல்லித் தருகிறதற்கு ஏற்ப ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமானவர்களினுடைய சபைக்கு அல்லாஹ் நம்மையும் கொண்டு வைத்திருக்கிறார். ஆரம்பமாக சொன்னதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக ஹுப்ப மன் யுஹிப்புக, யா அல்லாஹ் உன்னுடைய பிரியம் வேண்டும், உன்னுடைய பிரியத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரியம் வர வேண்டும் என்று கேட்டதற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய பிரியம் பெற்ற நாதாக்களினுடைய இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த நாதாக்களினுடைய பரக்காத்தினால் நம்முடைய ஹலாலான தேவைகள் அத்துணையையும் நிறைவு செய்து தந்தருள்வானாக. மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள் யாவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. ரப்பல் ஆலமீனை குழந்தை பாக்கியங்களுக்காக இயங்குபவர்களுக்கு சாலிஹான அவுலாதுகளை வழங்கி அருள்வாளிப்பாயாக. வெளிவரங்கத்திலே எங்களது உள்ளத்தையும் இல்லத்தையும் சந்தோஷங்களால் சௌபாக்கியங்களால் ஆள் போல பொங்கி பிரவாகம் எடுக்க செய்தருள்வாளிப்பாயாக. கேட்க தெரியாதவர்கள் ரப்பே நீ கொடுக்க தெரிந்தவன். எனவே அமைந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களினுடைய உள்ளங்களிலும் இருக்கின்ற எல்லா ஹலாலான தேவைகளையும் நீ நிறைவு செய்து தந்தருள்வாளிப்பாயாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருட்டினால் ஏனைய நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், இங்கே மறைந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ரத் மகான் அஷேக் ஃபகீர் பாபா ஃபதுல்லாஹ் சாஹிப் வலியுல்லாஹ் அவர்களின் பரக்காத்தினால் எங்களது துஆக்களை அங்கீகரிப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.